17 வாசிப்போம். அல்லேலூயா. சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியையும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளின் படி நீ நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைப்பான். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வட்டியும் வாங்குகிறோம், பொலிசையும் வாங்குகிறோம் இல்லையா? இந்த பொலிசைன்னு என்னது? நம்ம ஊர் தமிழ் தானே, விளவங்கொண்டு தமிழ். வட்டியையும் பலிசையும் நம்முடைய முன்னோர்கள் பொலிசைன்னு சொல்லுவாங்க. பலிசைன்னா வட்டி, வட்டியும் பலிசை, அதிக வட்டி வாங்கி சிறுமைப்பட்டவனுக்கு நம்ம இடுக்கண்களை ஏற்படுத்துகிறோம், எளியவனை ஒடுக்குகிறோம். ஆகவே இதை நீ செய்யாமல் இருந்தால், இவர்களுக்கு நன்மை செய்தால் உன்னுடைய தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னை கொன்றிருக்க வேண்டும். ஆனால் நீ செய்கிற நன்மையின் நிமித்தம் நீ பிழைத்திருப்பாய் என்று ஒரு சின்ன வாசலை கோடு போட்டு காட்டுகிறார். ஆகவே நன்மை செய்தால் மட்டும் குப்பையோட குப்பை நீ சேராம ஆண்டவரோட சேருவ. இல்லைன்னா குப்பையோட குப்பை நீயும் பிணந்தான். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஏசாயா 37 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 5-9. இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அல்லேலூயா. 9 வாசிக்கிறேன். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, அல்லேலூயா, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை சத்தம் போட்டு வாசி. நீங்கள் அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். சொல்ல ஒரு யுத்தம் வரப்போகிறது சொல்ல கேள்விப்பட்டான். செகண்ட், அதை கேட்ட பொழுது எசேக்கியா ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதிகளை தளபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதா பட்டணத்தினுடைய ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவினுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே, நெருங்க விடாதே. சொல்லு. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துப்பட்ட கோசானையும் ஆரானையும் என்னது
ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஆ ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் யுத்தம் உண்டு. கையை தட்டலாம். அல்லேலூயா. இந்த யுத்தத்தை உன் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கையை தட்டுங்க. தேவர்களுக்கு அதிகாரம் உண்டு சொன்னால், தேவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னால் இதை தடுத்து நிறுத்தி பார்க்கட்டுமே. கையை தட்டுங்க. ஜலப்பிரளயம் எப்படியோ யுத்தத்தின் அடிப்படையிலும் ஜனங்கள் செத்து மடிந்து குப்பை போல் கிடப்பார்கள். தேசம் கலங்கி அழும், தேசம் கலங்கி தவிக்கும். உலக நாடுகளில் பிரசித்தி பெற்ற, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகளை வீழ்த்தி இன்றைக்கு இந்தியா முதல் அரங்கில் நிற்கிறது. ஆனாலும் இந்த தேசத்தில்தான் உலக போர் ஆரம்பம். உற்சாகமாக கையை தட்டலாம். இந்தியாவிற்கு துக்கம் உண்டு, இந்தியாவிற்கு வெட்கம் உண்டு. சத்துருகள் படையெடுப்பார்கள். எதிர்த்து நின்று ஒன்றுமில்லாமல் போகும் ஒரு சூழ்நிலையை காண்கிறேன். ஆபத்து தேடி வருகிறது. அது சாபமாய் தேடி வருகிறது, அது பாவமாய் தேடி வருகிறது. இதோ நிறைவேறப் போகிறது. ஒரு சாம கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அல்லேலூயா. மறுபடியும் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனம். எந்த வசனத்தை எடுத்தாலும் இப்பொழுது தியானித்து சொல்கிற விருப்பமான ஒரு வேத வசனத்தை எடுத்து சொல்லுங்க, வாசிங்க. உங்களுக்கு பிடித்ததும் பிடிக்காததுமான ஒரு வேத வசனம். ஏசாயா 37 அதிகாரத்தில் இருந்து ஏதாகிலும் கடுமையானதோ லகுவானதோ, புரிந்ததோ புரியாததோ. 16வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் உள்ள ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். கையை தட்டலாம். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். அல்லேலூயா. அப்போ பூமியில் எல்லாவற்றிற்கும் தேவனாகிய கர்த்தர். அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இந்தியாவிலே ஒரு யுத்தம் உண்டாகும். உலகம் கண்டிராத ஒரு யுத்தம் இந்தியாவிலே நடக்கும் என்று சொல்கிறார். இனி வேத புஸ்தகத்தில் இருந்து எந்த அதிகாரமானாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு வேத வசனத்தை எடுத்து சொல்லுங்க. அது ஆதியாமத்தில் இருந்தாலும் சரி, வெளிப்பாடாயிருந்தாலும் சரி, ஓசியா புஸ்தகமாயிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அதிகாரம், பிடித்ததோ பிடிக்காததோ, புரிந்ததோ புரியாததோ, யாராயிலும் வாசிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உனக்கு பிடிச்சதா பிடிக்காததா? பிடிக்காதது. அப்ப வாசி. அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லை. அதுதான் இந்த யுத்தம். தீர்க்க தரிசன வேளைப்பாடு. திரும்பவும் சத்தமாய் 2 முறை வாசி. இருளும் அந்தகாரமான நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். விடியார்காலை வெளுப்பு பர்வதங்களில் பருவது போல ஏராளமான ஒரு பலத்த துன்மார்க்க துஷ்ட ஜாதி தீவிரமாய் வந்து இந்தியாவிலே பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமல்ல, இனி தலைமுறை தலைமுறை இதுபோல் வரப்போவதும் இல்லை. இந்தியாவிற்கு துக்கம். கையை தட்டலாம். துன்மார்க்கர்களும் துஷ்டர்களும் இந்தியாவை நோக்கி படையெடுப்பார்கள். அது ஒரு அந்தகாரமான நாள். விடியற்காலை வெளுப்பு மலை உச்சியில பருவது போல, வெளிச்சம் பரவி இருள் விலகுவது போல, அக்காலத்தில் அந்த நேரத்தில் இந்த ஜாதிகள் வந்து பரம்புவார்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சும்மா கையை தட்டலாம். மேலும் தொடர்ந்து வாசி. அவைகளுக்கு முன்பாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாடி ஜுவாலைகள் எரியும். அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டம் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போல் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பித்து போக முடியாது. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை போல் இருக்கும். குதிரை வீரர்களைப் போல பறவைகளைப் போல ஓடும். அவைகள் பறக்கும்போது ஓடுகிற ரதங்களினுடைய இரைச்சலை போல் தோன்றும். செத்தைகளை வேஸ்டுகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையினுடைய இரைச்சலை போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும், பர்வதங்களில் சிகரங்கள் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல் ஓடும். யுத்த வீரனைப் போல மதில் ஏறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் மிலிட்டரி கேம்ப் போல் கடந்து செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒவ்வொன்றும் தந்தன் பாதையிலே செல்லும்.
அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமல் போகும், இரத்தம் சிந்தாது. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனைப் போல் உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரம் ஒளி மழுங்கும். விளவங்கொடு தமிழ், ஒளி மழுங்கும், ஒளி கொடுக்காது. இந்த